எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ. ஒரு வீட்டில் 2 வயசானவங்க இருக்காங்க, புருஷனும் பொஞ்சாதியும். அந்த அம்மாவுக்கு வயசு 83. அவங்க வீட்டுக்காரருக்கு 87 வயசு. சரி, ஒரு நாள் படுக்கையில் இருந்த அந்த அம்மா தன்னுடைய கணவரை கூப்பிட்றாங்க. ஏங்க, நம்ம கேரேஜை பாருங்கள், கேரேஜில் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, கேரேஜில் லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை போய் ஆஃப் பண்ணி போட்டு வந்து படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவரு பாவ முடியாதவர் தான், ஆனால் தடுமாறி எந்திரிச்சு போய் லைட்டை ஆஃப் பண்ணாமேன்னு போய் பார்த்தா அந்த கேரேஜை ஒரு 5 திருடனுங்க பூட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 5 திருடனுங்க அந்த கேரேஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் டக்குன்னு பின் வாங்கிடுறாரு, அவனுக்கு மூஞ்சியில் படாமல். டக்குன்னு பின் வாங்கிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஏங்க, இந்த மாதிரி நான் இந்த முகவரியிலிருந்து பேசுகிறேன், என்னுடைய அட்ரஸ்ஸு இதுன்னு சொல்லி தன்னுடைய அட்ரஸ்லாம் சொல்கிறாரு, தெரு, வீட்டு நம்பர் எல்லாம் சொல்கிறாரு. சொல்லி என்னுடைய கேரேஜை 5 திருடனுங்க ஓப்பன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, கொஞ்சம் உடனே வாங்க. இங்கே வீட்டில் நானும் என்னுடைய மனைவியும் வயசானவங்க 2 பேரும் தான் இருக்கோம், அதனால் கொஞ்சம் நீங்கள் உடனே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், வாங்கன்னு சொல்லி சொல்ல, அந்த போலீஸ் அதிகாரி இங்கே ஸ்டேஷனில் இப்போ போலீஸ்காரங்க யாரும் இல்லை, அவங்க யாராவது பின்னாடி கூட்டிகிட்டு நான் வர்றேங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறாரு. பாவம் பெரியவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா உடனே உதவுவாங்கன்னு நினச்சா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே, அவங்க போலீஸ்காரங்க அவங்க எப்போ அதுக்குள்ளே ஒன்று உடைச்சிட்டு உள்ளே போயிடுவானுங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணுறாரு. இதில் ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான்னு ஒன்றும் திறக்கலை. உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மறுபடியும் அதே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, ஏங்க நான் இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசினேன்ல, அட்ரஸ்லாம் கூட கொடுத்தேன்ல, அங்கேருந்து அவர் தான் பேசுகிறேன், நீங்கள் வரவே யாரும். ஏங்க, இல்லை ஒன்றும் இல்லைங்க, நான் துப்பாக்கி எடுத்து அந்த 5 பேர்த்து சுட்டு போட்டேன், 5 பேரும் காலி, அதனால் நீங்கள் வர வேணாங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிட்றாரு. ஃபோனை வச்சதுமே பார்த்து 5 நிமிஷம் போலீஸ் ஜீப் நிற்கிது கரெக்டாக வீட்டாண்ட. துப்புன்னு இறங்கி அவனுங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, ஒன்றும் ஓப்பன் பண்ணல கேரேஜை. இப்போ 5 பேர்த்து போய் லபக்கு பிடிச்சிட்டா ஜீப்பில் ஏற்றிட்டாப்புல, 5 திருடன்களையும் பிடிச்சி ஜீப்பில் ஏற்றிட்டாப்புல. ஏற்றி போட்டு அந்த பெரிய போலீஸ் அதிகாரி நேரம் இந்த பெரியவர்கிட்ட வர்றாரு. ஏங்க சுட்டு 5 பேரும் காலின்னு சொன்னீங்க, இப்போ நான் கைது பண்ணி உள்ளே போட்டோமே, ஏன் இந்த மாதிரி பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரி இந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு பெரியவர் நிதானமாக சொல்கிறார், நான் தான் உங்களை உடனே கிளம்பி வாங்கினேன், போலீஸ் தான் ஸ்டேஷனில் இல்லை, வரவிட்டு கூப்பிட்டு வரேன், நீங்கள் இப்போ எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டார் பாருங்க. போலீஸ் அதிகாரிக்கு அப்போ தான் புரியுது, சரி பெரியவர் நல்ல யோசனையோடு தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு பெரியவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. எப்பவுமேங்க மூத்த குடிமக்களை குறைச்சி மதிப்பிடவே கூடாதுங்க, மூத்த குடிமக்களை குறைச்சி மதிப்பிடவே கூடாது. நன்றி.